சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிலத்தை தனது பெயருக்கு மாற்றித் தராத சித்தப்பாவை அடித்து கொலை செய்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் தனியார் கல்லூரி கார் ஓட்டுநர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக பெருமை பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் கிணற்றில் உயிரிழந்து கிடந்த 65 வயது மூதாட்டியின் சடலம் மீட்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரலப்பள்ளி கிராமத்தில் ஆடு வளர்ப்பு விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் பணம் தராத தாயை மகனே தாக்கிக் கொன்ற கொடூரம். திமுக ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரம் பகுதியில் மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மகளிரணி பொறுப்பாளர் தலை துண்டித்து கொடூர கொலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றும் என கூறி தப்பிக்க நினைப்பதற்கு ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்த நிலையில் வீடு வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் எந்த மோதல்களும் இல்லை என வீரவசனம் பேசிய ஸ்டாலின் கனவுலகில் இருந்து விழித்து தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் மற்றும் உளவுத்துறையை முறையாக கண்காணிக்க மக்கள் வலியுறுத்தல். 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி, சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சை, வண்டலூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவமும் அரங்கேறி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று நாளையோடு 4 ஆண்டுகள் ஆகின்றன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன் என்றும் விமர்சனம். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் 25 பேர் அதிமுகவில் இணைவு. புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களை பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். பொள்ளாச்சி ராசாக்காபாளையம் பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம். திமுக நிர்வாகி சுரேஷ் உட்பட பலர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். சென்னை அண்ணா நகரில் நகைக்கடையில் வேலை செய்து வந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த கடை மேலாளர். திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டதற்கு அப்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கடை மேலாளர் பிடிபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 7 மாத கர்ப்பிணியாக இருந்த சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 9ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலம். பள்ளிகளில் சமூக பாலின கல்வியை கற்பிக்க வேண்டியதை உறுதிப்படுத்தாத விடியா திமுகவின் சமூக நலத்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இருந்து என்ன பயன் என பெற்றோர் கேள்வி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி வரும் நிலையில் தங்களின் செயலற்ற தன்மையை மறைக்க குழு அமைப்பு நாடகத்தில் ஸ்டாலின் அரசு இறங்கியுள்ளதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. இந்த குழுவால் புகார் அளித்தவர்களின் விவரங்கள் வெளியாகக்கூடும் என அச்சம் தெரிவிக்கும் செவிலியர்கள் மாநகராட்சியில் பணிபுரிபவர்களை தவிர்த்து வெளி சமூக அக்கறை உள்ளவர்களை குழுவில் நியமிக்க கோரிக்கை. பகல்காம் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வரும் நிலையில்
பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பியது உறுதியாகியுள்ளது. லண்டன், நியூஜெர்சி, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய இடங்களுக்கு தப்பி ஓடியுள்ள நிலையில் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறியது உறுதியானதால் மேலும் பீதியில் ஆழ்ந்துள்ள பாகிஸ்தானியர்கள் நிச்சயமாக நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு பெறுவோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை என அமைச்சர் மாசுவின் பேச்சால் மக்கள் நகைப்பு. நீங்கள் இமயமலையை இலங்கைக்கு நகர்த்துவோம் என பேசினாலும் பேசுவீர்கள். இதுபோன்ற உங்கள் வெற்று விளம்பர பேச்சுகளை இனியும் நம்பி ஏமாற தயாராக இல்லை என தமிழக மக்கள் கிண்டல். சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியரை ஒப்பந்த பணியாளர் மதுபோதையில் கத்தியால் குத்த முயன்ற சம்பவத்தில் ஊடகங்கள் இதை பெரிதாக்க வேண்டாம் என கூறும் விடிய அரசின் பிரியாணி புகழ் அமைச்சர். ஒப்பந்த ஊழியர்கள் நியமனத்தில் ஒழுங்குமுறையின்மை, பணி பாதுகாப்பின்மை போன்றவற்றில் எந்த சாரை காப்பாற்ற ஊடகங்களின் வாயை அமைச்சர் அடைக்க பார்ப்பதாக செவிலியர்கள் கேள்வி. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேரன் நீட் தேர்வு எழுதிய வீடியோ வெளியாகி நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமான விடியா திமுகவின் இரட்டை வேடம். மக்களின் உணர்வுகளை விற்று நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் பொய்யான பரப்புரை செய்யும் திமுக தங்கள் குடும்பத்திற்கு மட்டும் சிவப்பு கம்பளம் பிரித்து மக்களை முட்டாளாக்குவதா என கேள்வி. சென்னை ஓட்டேரியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க விற்பனை செய்யப்பட்ட உயரக கஞ்சாவுடன் கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவர்களும் கஞ்சா விற்பனையாளர்களாக மாறி வருவதால் பெற்றோர் அச்சம். காஞ்சிபுரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 14 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே ஆடுதுறை ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சேலத்தில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக ஜேசிபி மூலம் குழி தோண்டிய போது இன்டர்நெட் கம்பம் விழுந்ததில் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக கையாளாததால் இதுபோன்ற அவலம் தொடருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கேரம்போர்டு விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர்கள். காவல்துறை மீதான பயம் இல்லாததாலும் மதுபோதையாலும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுவனை கட்டி போட்டு 51,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையர்கள். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளிலேயே முகமூடி நபர்கள் துணிகர கொள்ளையில் ஈடுபடும் அவலம் எழுந்துள்ள நிலையில் தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா, காட்டாட்சியா என மக்கள் கேள்வி. அந்த பின்பக்க கதை வழியாக உள்ளே வந்து இவனை ஜன்னலில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பையனை பின்பக்கத்தில் கழுத்தை பிடிச்சி அமுக்கிக்கிட்டாங்க, திரும்ப விடாமல். அதில் ஒருத்தன்ட்ட வந்து ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அதை சீக்கிரம் எடுறா அப்படின்னு இருக்கான். அந்த ஆள் அதை எடுத்து கொடுத்தவொடனே இவனை வந்து மூஞ்சியில் ஏதோ தெளித்த மாதிரிக்கு, இவனுக்கு தண்ணி தெளித்த மாதிரிக்கு இருந்திருக்கு. இவன் கொஞ்சம் மயக்கமாக ஆகிட்டான். வேறு இவன்கிட்ட சாவியை கேட்டு, இந்த இதை செய்கிறதுக்கு மட்டும் சாவி கேட்டிருக்காங்கல்ல, சாவி கேட்ட இடத்துல எங்கள் அண்ணனுக்கு தெரியல, எங்கள் அப்பா எங்கே வச்சுட்டு போச்சு எனக்கு தெரியுதுன்னு சொன்ன உடனே இவனை மயக்கமடைய வச்சுட்டு அவங்களாவே தேடியிருப்பாங்க அவளுக்கு பீரோவில். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நகைக்காக வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட பகுதியில் மற்றொரு வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை வழிபறி சம்பவங்கள் அதிக அளவில் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் வீரராகவர் கோயில் குளத்தில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். அலட்சியத்துடன் செயல்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை குளத்தில் தடுப்புகள் அமைத்து அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாரி ஆகிய 2 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதற்கு இந்த சம்பவமே சான்று. நீலகிரி மாவட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத ஆவணங்கள் பறிமுதல்.
விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைத்து வருகிறார்கள் என்பதற்கு சிக்கிய ஆவணங்களே முக்கிய சாட்சியாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் திளைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே 3000 ரூபாய்க்கு காரில் எரிபொருள் நிரப்பிவிட்டு பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த ஏடிஎம் அட்டையை கொடுத்து தப்பிச் சென்ற மர்ம நபர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 36 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததே காரணம் என குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வரும் மக்கள். மின்வாரிய துறை ஊழியர்கள் மெத்தனமாக பணியை மேற்கொள்வதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பிரசித்தி பெற்ற சந்திர சூரேஸ்வரர் மலைக்கோயிலில் பக்தருக்கு வழங்கிய பிரசாதத்தில் குட்டிப்பாம்பு உயிரிழந்து கிடந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. இந்து சமய அறநிலையத்துறை கீழ் இயங்கி வரும் இக்கோயிலில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை நடத்தாமல் அலட்சியமாக இருந்தது ஏன் என்றும் மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் இன்று 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு, திருத்தணி, மதுரை விமான நிலையத்தில் தலா 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. பாளையங்கோட்டை, மதுரை நகரம் 101, சேலம், கரூர், பரமத்தி, தஞ்சையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்ததால் மக்கள் கடும் அவதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. காலையில் 1 கிராம் 9,025 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1 கிராம் 9,100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் நாளை சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு. மாலை 4 மணிக்கு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. இந்திய எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் நாளை 244 மாவட்டங்களில் பாதுகாப்பு சார்ந்த போர்க்கால ஒத்திகை நடைபெற உள்ளது. ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஒலியை ஒலிக்கச் செய்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ளும் வழிமுறைகளை பின்பற்றச் செய்ய நடவடிக்கை.